அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. யாருமே பதில் சொல்ற மாதிரி தெரியல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பதில் சொல்றது வாய்ப்பு இல்லைங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி சிராஜம் முனீரா. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அம்மா பஅது ஃபக்கத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் வல் ஃபுர்கானில் அலீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு அல்லதீ خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبة يخلق ما يشاء وهو العليم القدير. صدق الله مولانا العليم. قال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إلي من والده وولده والناس أجمعين. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். உம்மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முன்மையான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உலமாக்கள் மற்றும் உமராக்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் என்னை போன்றோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாறுங்கள். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய விழாவின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள், மதரசாவினுடைய உஸ்தாதுமார்கள், மாணவர்கள், என்னை போன்ற உலமாக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். சீரும் சிறப்புமான சீரத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை உலகம் முழுக்க நிறைய நாம் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதிகமான நேரங்கள், அதிகமான காலங்கள் பெருமானாரின் மீது ஸலவாத்துக்களை மொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உம்மத்துமார்கள். அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையிலே நாம் ஒரு இடத்திலே நம்முடைய மதரசாவிலே நடாத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய முக்கியஸ்தர்கள், மதரசாவின் உஸ்தாதுகள், மாணவர்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலேயே அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய பெயர் எது என்று ஆராய்ச்சி செய்ய பார்க்கின்ற நேரத்திலே ஒரு யூதன் ஆராய்ச்சி செய்தார். ஒரு நாளைக்கு 5 நேரம் பாங்கு சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நேரத்திலேயும் 2 முறை அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர்களை சொன்ன உடனே சில பேர் பெருவரல ஊதி கண்களிலே தடவிக் கொள்வார்கள். அபூபக்கர் நாயகம் அவர்கள் பெருமானாருடைய பெயர் சொல்லப்பட்டு விட்டால் அவர்களின் பெருவிரலிலே அவர்கள் பெருமானாரின் மீது ஸலவாத்துக்களை சொல்லி குர்ரத் ஐனுகி யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி கண்களிலே ஒத்திக் கொள்வார்கள். இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரே, ஒரு காலம் உன்னுடைய கண்ணின் பவர் குறையாது என்று சொன்னார்கள்.
சாதாரணமாக நாம் நினைக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, உலக மக்களிடத்திலே அதிகமாக பெயரை உச்சரிக்கப்படக்கூடிய மனிதர்கள் எத்துணை பேர்கள் என்று ஆராய்ச்சி செய்கின்ற நேரத்திலே ஒரு யூத மனிதர் ஆராய்ச்சி செய்தார். ஒரு நாளைக்கு 5 முறை வாங்கு சொல்லப்படுகிறது. அவர் சுமாராக தான் சொன்னார். 5 நேரம் வாங்கு சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நேரத்திலும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 நேரத்தை பெருக்கி பார்த்தால் 10 முறைகள் சொல்லப்படுகிறது. ஒரு உலகத்திலே 4.5 லட்சம் பள்ளிவாசல்கள் இருக்கிறது சுமார் என்று வைத்துக் கொண்டால் 4.5 கோடி முறைகள் பெருமானாரின் பெயரை உச்சரிக்கப்படுகிறது பங்கில் மட்டும். மற்ற நேரங்களிலே பெருமானாரை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அப்பொழுது பெருமானாருடைய பெயர்கள் உச்சரிக்கப்படுகிறது. தொழுகையிலே உச்சரிக்கப்படுகிறது. அத்தஹியாத்திலே பெருமானாரை உச்சரிக்கப்படுகிறது. இப்படி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே அதிகப்படியாக உச்சரிக்கப்படுகிறார்கள். ஏதோ சில மடமைத்தனம் உள்ளவர்கள் தான் பெருமானாரை உச்சரிப்பதை கூட தடை செய்வதற்காக வேண்டி மீளாதுகள் தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்கள் தடுக்கத்தான் இப்பொழுது உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் மீளாது விழாக்கள் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானாரை எடுத்தால், அவர்களை பற்றி புகழ நினைத்தால் இந்த உலகத்திலே எழுத முடியாது. மெம்பர் படியிலே நின்று பெருமானாரை புகழாத எந்த மனிதரும் இருக்க முடியாது. பெருமானாரை புகழாத எந்த வாயும் இல்லை. பெருமானாரை புகழாத எந்த மேடைகளும் இல்லை. பெருமானாரை எழுதாத எந்த எழுதுகோள்களும் இல்லை. பெருமானாரை எழுதாத எந்த எழுத்து தாள்களும் இல்லை. எல்லா இடங்களிலும் புகழப்பட்டவர்கள். பெருமானார் பிறந்த உடனே முஹம்மது என்று பெயர் வைக்கப்பட்ட நேரத்திலே அவர்களுடைய பாட்டனாரிடத்திலே கேட்கப்படுகிறது. சொல்லுகிறார்கள், ஏன் என்று முகம்மது என்று வைத்தீர்கள், மூதாதையர்களுக்கு பெயரை வைத்திருக்கலாம் அல்லவா என்று சொன்னார்கள். வானத்திலும் புகழப்பட வேண்டும், பூமியிலும் புகழப்பட வேண்டும், உலகம் அகிலம் அழியும் வரையும் புகழப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி புகழுக்குரியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று வைத்தார்கள். உலகத்திலே யாருக்குமே இது போன்ற பெயர் வைக்கவில்லை. இதுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கு எந்த நபிக்கும் பெயர் வைக்கப்படவில்லை. அல்லாஹ் தேர்வு செய்யப்பட்ட பெயர் முஹம்மது, புகழுக்குரியவர், புகழப்பட்டவர், புகழே அவர். முகம் அது, வேறு எல்லாம் முகம் அல்ல. முகம் அதுதான் முகம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதல் இருக்கிறது அல்லவா, எல்லோர்களுக்கும் வழிகாட்டினார்கள். குழந்தை பருவத்திலும் வழிகாட்டினார்கள், முதுமை பருவத்திலும் வழிகாட்டினார்கள், இளமை பருவத்திலும் வழிகாட்டினார்கள். எல்லா பகுதிகளிலேயும் பெருமானாரின் பாதங்கள் பதிந்திருந்தது. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இளைஞர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அறிவுரைகள். இன்னைக்கு அவசியமாக இன்றைக்கு இளைஞர்களை பற்றி பேச வேண்டிய கால சூழ்நிலைகளை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இளைஞர்களை பற்றி என்ன சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இளைஞர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, முதுமைக்கும் சிறுவர்களுக்கும் இடையிலே உண்டான மிகப்பெரிய குவா, சக்தி வாய்ந்தவர்கள். குழந்தைகளாக இருக்கின்ற நேரத்திலே அவர்கள் பலகீனமானவர்கள். முதுமையாகிவிட்டால் அவர்கள் குழந்தைகள் போன்று பலகீனமாகி விடுவார்கள். இதை இரண்டுக்கும் இடையிலே இருந்தவர்கள் தான் வாலிபர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகின்ற நேரத்திலே பெருமானாரிடத்திலே நெருங்கி வந்தவர்கள் இளைஞர்கள் தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, எல்லோரும் வாலிபர்கள் தான். அஸ்ஹாபு சுஃபாவிலே இருந்தவர்கள் எல்லோருமே வாலிபர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கல்வி பயின்றவர்கள் 14 வயதிலிருந்து 90 வயது என்ன 100 வயது வரை படித்தவர்கள். அனஸ் ரலியல்லாஹு பாருங்கள், அனஸ் ரலியல்லாஹு பெருமானாரிடத்திலே தங்களுடைய வாழ்க்கையை பூராவும் பெருமானாருடைய அங்கங்கள் அனைத்தையுமே பெருமானாரை பார்த்து பார்த்து பழகியவர்கள்.
அவ்வளவு பெரிய மகத்துவத்தை பெற்றவர்கள் தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பெற்றெடுத்த நிறைய விஷயங்கள் அவர்கள் பெற்றெடுத்தார்கள். அதனால் அவர்கள் இந்த உலகத்திற்கு நிறைய வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எஜ்தனிம் ஹம்ஸம் பி ஹம்ஸின், 5 விஷயத்திற்கு முன்னால் 5 விஷயத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு தாடி வைக்கிறதுக்கு ஒரு வயதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம தாடி வரும்போதே வச்சிடணும், அதுக்கு ஒரு வயசை பார்க்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு வாலிப சஹாபி ஒரே ஒரு முடி தாடி இருந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த பெருமானார் முன்னூறுவல் குறித்து சிரித்து விட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சிரித்தார்கள் என்ற ரகசியம் தெரியவில்லை அந்த வாலிபருக்கு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டார்கள். இந்த ஒரு முடி அதிகமாக இருக்கிறது என்று மறுமுறை அவர்கள் வடித்து விட்டார்கள். மறுமுறை அந்த முகத்தை பெருமானார் பார்க்க வெட்கப்பட்டார்கள், கோபம் அடைந்தார்கள். ஏன் நாயகமே, நீங்கள் முகத்தை பார்த்து சிரித்தீர்கள், இந்த ஒரு முடி எனக்கு அதிகமாக இருக்குமோ என்று நினைத்து நான் அதை எடுத்து விட்டேன் நாயகமே. சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய தாடி முடியிலே ஊரின் பெண்கள் ஊஞ்சல் ஆடுவதை நான் பார்த்து சிரித்தேன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் தாடி வைக்கிறார்கள், எப்படி வைக்கிறாங்க தெரியுங்களா? ரோல் மாடல் ரசூல் மாடல் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தாடி வைத்தார்களோ அது போன்று தாடி வைக்கவில்லை இளைஞர்கள். ஒரு மாதிரியாக பிரெஞ்சு தாடி வைக்கிறாங்க, கொடி தாடி வைக்கிறாங்க, பிடி தாடி வைக்க சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடி தாடி வைக்காதீங்கன்னாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வைக்கின்ற விஷயங்களிலே கூட பெருமானார் இங்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இளைஞர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை இளமை பருவத்திலேயே உங்கள் அமலை நீங்கள் வலுவூட்டுங்கள் என்று சொன்னார்கள். அதனால்தான் இன்னைக்கு நம்ம பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற மிகப்பெரிய வழிகாட்டுதல் என்ன தெரியுமா? அமல்கள் அனைத்தையுமே இளமை பருவத்திலேயே செய்யுங்கள். அச்சு செய்யணும்னா எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு, பொம்பளை பிள்ளை இருந்தா கட்டி கொடுத்துட்டு, சம்பாதிச்சு வீடு கட்டிட்டு, பேரம் பிள்ளை எல்லாம் பார்த்துட்டு, அவங்களுக்கு எல்லாம் கல்யாணத்தை முடிச்சு அவன் புள்ள பெற்று பேரம் பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாமே என்று ஹஜ்ஜுக்கு கால் எடுத்து வைத்தால் முற்றிய மடக்க முடியாம போயிடும். அதுதானே நடக்கிறது இப்பொழுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் வாலிப பருவங்களிலேயே உங்களுடைய அமல்களை நீங்கள் ஹயாத்தாக்குங்கள். அதைத்தான் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? சபாபுக்க சபுல ஹரமிக்க என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, உங்கள் முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு காரணம், இளமையில் செய்கின்ற அமலுக்கு பவர் அதிகம், நன்மைகள் அதிகம், அல்லாஹ்விடத்திலே நெருக்கம் அதிகம். பெருமானார் வரிசையாக சொல்லிக் கொண்டே வருவார்கள். அல்லாஹ்விடத்தின் அரசுடைய நிலையிலே 7 நபர்கள் இருப்பார்கள் அல்லவா, அதிலே ஒரு நபர் வாலிபர் இருக்கிறார் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பொழுதுமே பள்ளியோடு தொடர்பு கொண்டவர், தொழுதவுடன் அடுத்த தொழுகைக்கு வர வேண்டும், தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலைமைகள் என்ன? கணேசக்கூடியவர்களே, அவர்களிடத்தில் மொபைல் போன் மட்டும் இருக்கிறது, எல்லா பாவங்களையும் செய்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, மது குடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஊரை விட்டு வெளியே போக வேண்டும், விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஊரை விட்டு வெளியே போக வேண்டும், புகைப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஊரை விட்டு வெளியே போக வேண்டும், பாவங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாமல் செய்த காலங்கள் போய்விட்டது. இன்னைக்கு தந்தைக்கு முன்னாலே சிகரெட் பிடிக்கிறான். இன்னைக்கு பிள்ளைகள் வாலிபர்கள் தந்தைக்கு ஒரு சிகரெட்டை வாங்கி கொடுத்துட்டு அவன் ஒண்ணு பிடிக்கிறான். பாபா பீடி குடிச்சா இவன் சிகரெட் பிடிக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களை இதுல முன்னேற்றத்தில் இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல,
குர்ஆனிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு நிறைய உபதேசங்களை சொல்லுவார்கள். எல்லா உபதேசங்களையும் சொல்வதற்கு நேரம் போராது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளைஞர்களின் பருவங்கள் மிக முக்கியமான பருவம். அதுல வழி தவறிவிட்டால் அவன் அவ்வளவுதான். முதுமையானாலும் சரி, இறக்கும் வரை அவன் வழியில் நேர்வழி கிடைப்பது மிக அருவி என்பதாக சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், என்னிடத்தில் இளைஞர்களை அனுப்புங்கள், அவர்களை நான் இஸ்லாத்திற்கு பலமாக ஆக்குவேன் என்று சொல்லுவார்கள். இளைஞர்கள் எல்லாம் இப்படித்தான் இளைஞர்களைத்தான் மிக முக்கியமாக கருதினார்கள். இளைஞர்கள் குவ்வத்துன் சக்தி வாய்ந்தவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். இளைஞருடைய சக்தி தான் அன்றைய காலகட்டத்திலே கைபர் போர்க்களங்கள், உஹது போர்க்களங்கள், பத்ர் போர்க்களங்கள், வெறும் 313 பேர்கள் வாலிபர்கள் தானே வெற்றிக்கு காரணமாக மாறினார்கள். இந்த இளைஞர்களுடைய மிகப்பெரிய குவ்வத் சக்தி தான் இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு மிக முக்கியமாக இருந்தது என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்று சான்றுகள் நமக்கு மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலைமைகளை எல்லாம் கொஞ்சம் நாம் யோசித்து பார்த்தால் மிகவும் மோசமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் வேண்டாம் என்று சொன்னார்களோ அவைகளெல்லாம் அவர்களிடத்திலே இருக்கிறது. இளைஞர்களுக்கு எது வேண்டாம் என்று சொன்னார்களோ அவைகள் எல்லாம் இருக்கிறது. நமக்கு முன்னால் ஹஜ்ரத் அவர்கள் மதுவை பற்றி அழகான முறையிலே அந்த வரலாறுகள், அதனுடைய தடை செய்யப்பட்ட விஷயங்கள், ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அழகாக சபபு நுசூல்களோடு அழகாக சொல்வதை நாம் பார்த்தோம். தொழுகை நேரத்தில் போதையில் இருக்க வேண்டாம், அப்ப தொழுகை இல்லாத நேரத்தில் இருக்கலாமா, இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு தெளிவாக சொன்னார்கள் அல்லவா. இன்னைக்கு போதை மதுவை விட இன்னைக்கு நிறைய பேர் ஊசி போட்டுக்கிறாங்க, மாத்திரை போட்டுக்கிறாங்க. ஒயிட்னர் இருக்கு பாத்தீங்களா, அதை கூட பிடிக்கிறாங்க சில பேர். போதை வருது, அதை தடை பண்ணி வச்சிருக்காங்க கவர்மெண்ட். ஒயிட்னர் விற்க கூடாது. ஒயிட்னர் பேனா அல்ல, ஒயிட்னர் பாட்டல்லே வரும். அது அப்படியே குடிச்சோம்னா போதை வரும். இன்னும் சிலர்கள் வாழ்க்கையில இப்படியும் செய்கிறார்கள். இந்த சளிக்காக வேண்டி மருந்துகள் இருக்கிறது அல்லவா, காப்பிறப்புகள், அதை முழுசா வாங்கி முழுசா போதை வந்துடும். இன்னும் சிலர்கள் இப்படியும் இருக்கிறார்கள், செவனப்பில தலைவலி மாத்திரைகளை போட்டு குடித்தால் போதை வந்துவிடும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியல கேட்காதீங்க. எல்லாம் பத்திரிகையின் மூலமாக, வியாபாரிகளின் மூலமாக நமக்கு தெரிய வந்ததுதான், அனுபவத்தின் மூலமாக அல்ல என்பதை உங்களுக்கு உணர்த்திக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இளைஞர்களின் நிலைமையை கொஞ்சம் பார்த்தால் நமக்கு வேதனையாக இருக்கிறது. அவர்கள் போடுகின்ற கீழ்சட்டைகள், மேல் சட்டைகள், அவர்கள் தலைமுடிகள், அவர்கள் தலைமுடிகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பக்கமாக சிறைத்து அவர்கள் மறுபக்கத்தை விடுவது சாபத்துக்குரியவர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் என்ன செய்யறாங்க தெரியுங்களா, இந்த ரெண்டு பக்கமும் பூரா திறச்சிட்டு மேல பார்த்தா பூங்கா மாதிரி இருக்கும். என்னடா சொன்னா அதுக்கு ஒரு கட்டிங் பேரு. சில பேர் இதுக்கு போங்க வரிசையாக கோடிடுவான், பேரை எழுதுவான். கண்ணியத்திற்குரியவர்களை, இவைகளெல்லாம் வழிகாட்டுதல் அல்ல, இவைகளெல்லாம் ரோல் மாடல்கள் அல்ல, முன்மாதிரிகள் அல்ல. இவைகளெல்லாம் இளைஞர்களிடத்திலே வரக்கூடியவைகள் அல்ல. இவைகளெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக, இஸ்லாத்தின் மூலமாக சபிக்கப்பட்ட முறைகள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி முன்னேற்றத்திற்கு வர முடியும்? பெருமானாரின் சாபத்திற்கு வந்தவர்கள் அவர்களின் வம்சங்கள் முழுக்க சாபத்திலே போய் சேர்வார்கள் அல்லவா. இன்னைக்கு பெற்றவர்களுடைய பேச்சை கேட்காத இளைஞர்கள் நிறைய பேர்கள் இப்படித்தான். முடிவெட்டுவதில் இருந்து, அவர்கள் பேண்ட் போடுறதில் இருந்து, அவர்கள் சட்டை போடுவதில் இருந்து எல்லாம் சினிமா கலாச்சாரத்தின் முன்மாதிரிகளாகத்தான் இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் சிலர்கள் கடுக்கா போட்டுக் கொள்கிறார்கள். இளைஞர்களின் இளமை கடுக்கா போட்டுக் கொள்கிறார்கள், காப்புகளை போட்டுக் கொள்கிறார்கள். இவைகளுக்கு நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் என்ன இருக்கிறது என்ற வரலாறுகளை புரட்டி பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே எங்காவது வெளியிலே சென்று விட்டு வந்தால், போருக்கோ அல்லது ஊருக்கோ சென்று விட்டு வந்தால்,
முதலிலே பாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு தான் வருவாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு வருவார்கள். ஒரு நாள் அப்படித்தான் பாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்தார்கள். வருகின்ற நேரத்திலே ஹசன் ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் 2 கரங்களிலும் வெள்ளி காப்புகள் இருந்ததை பார்த்த பெருமானார் சட்டென்று வீட்டுக்குள் நுழையாமல் திரும்பிவிட்டார்கள். வீட்டுக்கு வரும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் தம் வீட்டுக்கு ஏன் தகப்பன் வரவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் வராமல் திரும்பி விட்டார்கள், என்ன கோபம், பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு பெருமானாருக்கு பின்னாலே ஓடுகிறார்கள். அன்னை பாத்திமா ரலியல்லாஹு, நாயகமே வீட்டுக்கு வந்தையே உள்ள கூட வராமல் நீங்க திரும்பிட்டீங்களே, என்ன தவறுகள் சொல்லுங்கள் நாயகமே. சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் பிள்ளைகளின் கரங்களை நான் பார்த்தவுடன் பாத்திமாவிற்கு துன்யாவின் மோகம் வந்து விட்டதோ, என்ன பாத்திமா உனக்கு துன்யாவின் ஆசை வந்து விட்டதா, உங்கள் பிள்ளைகளுக்கு காப்புகளை போட்டு வைத்திருக்கிறாயே, இன்னைக்கு பிரேஸ்லெட் இன்னைக்கு பேசனா போச்சு, கழுத்து கைது பேசனா போச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் பேர குழந்தைகள் தானே. உலகத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாருக்கு மதீனாவையே தங்கமாக்கி தருகிறேன், மக்காவை தங்கமாக்கி தருகிறேன், மதீனாவில் இருக்கின்ற மலைகளை எல்லாம் நான் தங்கமாக்கி தருகிறேன் என்று சொன்னதற்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்று சொன்னார்கள் அல்லவா. அந்த குடும்பத்திற்கு சொந்தக்காரர்கள் ஹசன் ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹுடைய கரங்களில் காப்பு இருக்க வேண்டுமா என்று சொன்ன உடனே அந்த 2 பேருடைய காப்புகளையும் கிடைத்து அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தர்மம் செய்து விட்டார்கள். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன கேட்கிறாங்களோ உடனே வாங்கி கொடுத்துறோம். காப்பு கேட்டா காப்பு வாங்கி கொடுத்துறோம், கடுக்கா கேட்டா கடுக்கா போட்டு விட்டுறோம். அது இல்லாம செயின் வாங்கி போட்டுருக்காங்க, செயின் வாங்கி போட்டுருக்கான், தங்க செயின் வாங்கி போட்டாலும் போடுறோம், தங்க மோதிரங்கள் போடுறோம். இதெல்லாம் மார்க்கம் என்ன சொல்லுகிறது, ரசூல் என்ன சொல்லுகிறார்கள், இதை பற்றி சிந்தனைகள் நமக்கு வருவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு வாலிபருடைய கையிலே தங்க மோதிரத்தை பார்த்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தின் நெருப்பை போட்டிருக்கிறாய் என்று சொன்னார்கள். உடனே பெருமானாருக்கு பிடிக்கவில்லை என்று மோதிரத்தை எடுத்து ஓங்கி அவர் வீசி எறிந்து விட்டார். நபிகளாருக்கு பிடிக்காதது என் உடலில் இருக்கக்கூடாது. அன்றைய இருந்த வாலிபர்கள் அப்படி. இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள் நாயகம் எது வேண்டாம் என்று சொன்னாலும் அதுதான் எனக்கு வேண்டும், எதை பெருமானார் வெறுத்தார்களோ அதுதான் எனக்கு விருப்பம், பெருமானார் எதை சுண்ணத்தாக்கினார்களோ அவைகள் எனக்கு சுண்ணத் இல்லை, நாயகத்தின் நடைமுறை வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று அவர்கள் வாயில் சொல்லவில்லை, செயலால் சொல்லுகிறார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்கள் எப்படி அணிகலன்கள் போட வேண்டும் என்பதை கூட அனுமதித்திருக்கிறார்கள். வெள்ளியிலே ஒரு மோதிரம் அளவிற்குத்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மோதிரம் தான், 2 கூட இல்லை, ஒரு மோதிரம் போடுங்கள். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய காலகட்டத்திலே நாம் அது மோதிரங்களை சில பேர் 5 மோதிரம் போட்டுக்கிறாங்க, மேல 10 விரல்ல 10 மோதிரம் போட்டுக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையான வாழ்க்கையில் வாழ்ந்த பெருமானார் இதைத்தான் இளைஞர்களுக்கு சொல்லித் தந்தார்கள். ஆடைகளை நீங்கள் இறுக்கமாக போட வேண்டாம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு இறுக்கமான ஆடைகள் தான் இளைஞர்களுக்கு மிக விருப்பமாக இருக்கிறது. இறுக்கமான ஆடைகள் போட்டால் உடலின் பருமங்கள் தெரியும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு ஆடைகள் வித்தியாசம் இல்லாமல் போய்விட்டது. ஆண்களுடைய ஆடையை பெண்கள் அணிந்து கொள்கிறார்கள், பெண்களின் ஆடைகளை ஆண்கள் அணிந்து கொள்கிறார்கள். நிறைய இடங்கள் இப்படித்தான். லெகின்ஸ் ஆண்களும் அணிகிறார்கள், பெண்களும் அணிகிறார்கள். கருப்பு பேண்ட் கிடைக்கலன்னா லெகின்ஸ் வாங்கி மாட்டேங்கிறாங்க. நானும் வியாபாரம் செய்தேன், அதனால் சொல்லுகிறேன், இது அனுபவத்திலே சொல்லுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேண்ட் மட்டும் ஒரு 10 வகை இருக்கு. ஒரு காலத்தில் இருந்துச்சு எலி பேண்ட் ஒன்று இருந்துச்சு, ஃபுல் பேண்ட் இருந்துச்சு, பெல் பாட்டம் இருந்துச்சு. நீ அதெல்லாம் எங்கேயே தான் வேற பேர் வந்துருச்சு. ஜீன்ஸ் வந்துருச்சு, துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை. போட்டதுக்கு கழட்டி உதவி போட்டா போதும், அதுக்கெல்லாம் போயிடும். சுரங்கத்துல வேலை செய்யறவங்க போடுறது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுக்கமான ஆடைகள், மிக மோசமான ஆடைகளை நீங்கள் அணிய வேண்டாம். இன்னைக்கு பேண்டினுடைய மாடல்கள் என்னன்னா முட்டி தெரியணும், கிழிஞ்சு 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 முட்டி தெரியணும், தொட தெரியணும், ஓட்ட ஓட்டையா இருக்கும். என்னடா ஸ்டோன், அதுதான் உங்களுக்கு தெரியல. நீங்க பழைய ஆளா இருக்கிறீங்க, பழமைவாதி நீங்கள். இன்னைக்கு பேண்ட் என்ன செய்யறாங்க, இடுப்புள்ள பின்னாடி தெரியணும். அவங்க என்ன கலத்தை செட்டி போட்டிருக்காங்க, என்ன சைஸ்ல போட்டிருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு இளைஞருடைய நிலைமைகள் மோசமாக போய் கொண்டிருக்கிறது. நம்ம தக்பீர் கட்டி தொழுகின்றா முந்தி செப்பு கிடைக்காம 2வது செப்புல மாட்டிட்டோன்னு வச்சுக்கீங்க. தக்பீர் கட்டி நின்றா நமக்கு முன்னால தெரியுது காபத்துல்லா இல்ல, மெஹராப் இல்ல, இமாம் இல்ல, வேற என்னமோ தெரியுது. ஏன் நீங்க யாரை பாக்குறீங்க, தெரியறதுதான் பார்க்க முடியும். அல்லா பாதுகாக்க வேண்டும். அவர்கள் கேட்ட தூக்கி 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 விடுறத பார்த்தா எவ்வளவு சிரமமா இருக்கிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சொன்னார்கள். நீங்கள் அளவான ஆடைகள், நீளமான ஆடைகள், இன்னைக்கு ஷார்ட் கட் ரொம்ப விருப்பமாக போடுகிறார்கள், டிஷர்ட் நிறைய விருப்பமாக போடுகிறார்கள். அதுல சில வாசகங்களை எழுதி போடுறாங்க பாருங்க, அதை பார்க்கும்போது மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற நேரத்திலே அவர்கள் முதுகில எழுதியிருப்பதை படித்தா நம்ம தொழுக வீணா போயிடும். எழுத்தை படிக்க கூடாது. இன்னைக்கு நம்ம தொழுகும் போது டைம் எல்லாம் பார்த்துட்டு பள்ளிவாசல எல்லா பேன் எத்தனை ஓடுது எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் நம்ம தொழுகிறோம். தொழுகையிலே பார்வைகள் எங்கே இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் பெருமானார் நமக்கு அழகான முறையை வழிகாட்டுதல் செஞ்சிருக்காங்க. நம்ம நிற்கும் போது சஜிதா செய்யற இடத்துல பார்க்கணும், பார்க்கறதே இல்லை. நம்ம அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று தொழுகுங்கள், அல்லது நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பது போன்று தொழுகுங்கள் என்று வாலிபர்களுக்கு சொன்னார்கள் பெருமான் சொன்னார்கள். அதேதான் வயோதிகர்களுக்கும். கண்ணியமானவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த இளைஞர்களின் வாழ்க்கைகள் மிகவும் மோசமாக போய்கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய இளைஞர்களின் நிலைமைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அனைத்துமே இன்னைக்கு நேர் மாற்றமாக போனது. அன்றைய இளைஞர்களை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அஹ்மது இப்னு ஹம்பல், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், இவர்கள் எல்லாம் இளைஞர்கள். 14 வயதிலேயே குர்ஆனை மனனம் செய்தவர்கள், முஅத்தாவை மனனம் செய்தவர்கள், எல்லா வசாயில் கிதாபுகளையும் மனனம் செய்தவர்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறக்கும் பொழுதே கண் தெரியாதவர்கள். அவங்க தாயார் துஆ செஞ்சாங்க, ரப்பே என் பிள்ளைக்கு கண் தெரியவில்லை, அவருடைய 2 கண்களையும் நீ திறந்து விடு, அகக்கண்களையும் புறக்கண்களையும் நீ திறந்து விடு என்று துஆ செய்தார்கள். ஒரு தாயினுடைய துஆ தான் அவர்கள் இந்த உலகத்திலே போற்றப்படும். யாரெல்லாம் சொல்வார்களோ அவர்களெல்லாம் புகாரி புகாரி என்று சொல்லும் அளவிற்கு உலகத்தில் பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய கிரந்தத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது அந்த தாயினுடைய துஆ தான். இளைஞர்கள் தான் அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு நமக்கு அடி உழுகும் பொழுதுதான் இளைஞர்கள் உள்ளே வருகிறார்கள். இல்லைன்னா அதுக்கு சொல்ற மாதிரி வீட்டுல 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் குர்ஆன் ஓத மாட்டாங்க. நிறைய பேர்கள், நான் குறையாக சொல்லவில்லை, படிக்கிறதுக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் ஓதுறதுக்கு அனுப்புறது இல்லை. காலையில 7:30 மணிக்கு பள்ளிக்கூடம் சொன்னா பிள்ளைக்கு 4 மணிக்கு எழுப்பி அவனை குளிப்பாட்டி அவனுக்கு எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஜூஸ் சாஸ்திரம் போட்டு அவன் சாப்பிட கூட மாட்டான். தீட்டி விட்டு ஆட்டோ வர்ற வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க, பள்ளிக்கூடத்திற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் மத்த மதரசாக்கள், இப்து மதரசாக்கள், ஜும்ரா மதரசாக்களுக்கு கொடுப்பதில்லை, மதிப்பில்லை. எந்த அளவிற்கு பெற்றோர்களிடத்தில் கூட இளைஞர்களின் மீது கவனக்குறைவு நிறைய இருக்கிறது. யாரிடத்தில் போனில் பேசுகிறான் நாம் கவனிப்பதில்லை, என்ன பேசுகிறான் கவனிப்பதில்லை. அவர் வெளியே போய் செய்ய வேண்டியதில்லை. ராத்திரி 11 மணிக்கு பார்த்தோம்னா பெட்ஷீட்டுக்குள்ள லைட் எரியும், பெட்ஷீட் போட்டிருப்பான், லைட் உள்ள எரியும். இல்லடான்னு பார்த்தா அவன் பார்த்துட்டு இருப்பான், தள்ளிக்கிட்டே இருப்பான். டச்சு. கண்ணியமானவர்களே, நம் பிள்ளைகளை நரகத்திற்கு தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இளைஞர்கள் இந்த இஸ்லாத்தின் தூண்கள், அவர்கள் இஸ்லாத்தின் தூண்களாக இருந்ததால் தான் இந்த இஸ்லாம் இன்றைக்கு வீழ்ச்சி இல்லாமல் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. திப்பு சுல்தான் எல்லோருக்கும் தெரியும். அண்டை மாகாணத்திலே இருந்த திப்பு சுல்தானை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. மைசூர் மகாராஜா, அந்த திப்பு சுல்தானுடைய வரலாறுகளை படித்திருக்கிறோமா?
படித்து பார்க்க வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் மிகப்பெரிய ஞானி, தினந்தோறும் குர்ஆனை ஓதக்கூடியவர், அல்லாஹ்வின் இறைநேசர்கள் என்று கூட போற்றப்படக்கூடிய அளவிற்கு திப்பு சுல்தானுடைய வரலாறுகள் நிறைய இருக்கிறது. திப்பு சுல்தானும் அவர்களிடத்திலே நிறைய பேர் திப்பு சுல்தான் மாவீரனா, வீரங்களிலே மிக மாவீரர் அவர்கள். திப்பு சுல்தானை பற்றி நிறைய வரலாறுகள் இருக்கிறது. போர்க்களத்திலே கொல்லப்படுகிறார், ஆனால் கொல்லப்பட்ட சடலம் காணவில்லை, அடையாளமே இல்லை. திப்பு சுல்தான் கொல்லப்பட்டு விட்டாரா அல்லது புறமுதுகு காட்டி ஓடிவிட்டாரா என்று சந்தேகிக்கும் அளவிற்கு கொல்லப்பட்டது. அப்பொழுது தாயாரிடத்திலே வந்து கேட்டார்கள், உங்கள் மகள் போர்க்களத்தில் இருந்து தப்பி தலைமறைவாகி விட்டால் போல் இருக்கிறது என்று சொன்னார்களா? ஒரு பொழுதும் என் மகன் புறமுதுகு காட்டக்கூடியவன் அல்ல, அவன் நெஞ்சை காட்டக்கூடியவன். அவன் கொன்று குவிக்கப்பட்டிருப்பார்கள், அவன் துகள் துகளாக கொன்று கொல்லப்பட்டிருப்பான் என்று அவர்கள் சத்தியம் என்று சொன்னார்கள். எப்படி சொல்லுகிறீர்கள்? ஆதாரம் என்ன என்று கேட்கின்ற நேரத்தில் என் மகன் எப்பொழுதும் ஒரு குர்ஆன் ஓதிக் கொண்டிருப்பான், அது அவனுடைய பெல்ட்டில் இருக்கும், அது சிதைந்தால் அவனும் சிதைந்திருப்பான். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவனை நான் வளர்க்கும் பொழுது, அவனை வளர்க்கும் பொழுது, வார்க்கும் பொழுது, அவனுக்கு பால் கொடுக்கும் பொழுது, மடுவிலிருந்து நான் அவனுக்கு பால் கொடுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் கொடுத்ததில்லை. ஒழுவில்லாமல் நான் அவருக்கு பசியாற்றியது கிடையாது. கிப்லாவை நோக்காமல் அவனுக்கு நான் உணவூட்டியது கிடையாது. நிச்சயமாக அவன் இறந்து போயிருப்பான், ஷஹீதாயிருப்பான், போய் பாருங்கள் என்று சொன்னார். போர்க்களத்தில் போய் தேடி பார்த்தால் குர்ஆன் சிதைந்து கிடந்தது. சில இடங்களிலே அவருடைய ஆடைகளும் அவருடைய ஆடைகள் எல்லாம் சிதைந்து போயிருப்பதும் தடைகள் சிதைந்து போயிருப்பதை எடுத்து பார்த்து கண்டுபிடித்தார்கள் என்பதாக வரலாறு சொல்லப்படுகிறது. கணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம மகனை பற்றி இந்த மாதிரி நாம சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பற்றி நல்ல பிள்ளைன்னு சொல்றதுக்கு நம்மால முடியுமா என்று சொன்னால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நம் பிள்ளைகளுக்கு நாயகத்தின் வரலாறுகளை படித்து கொடுக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமானாருடைய வரலாறுகளை பிள்ளைகளுக்கு நீங்கள் படித்து கொடுத்தால் அவர்களுடைய ஈமான் பிரகாசமாகும். வரலாறுகளை புரட்டுவதே இல்லை. மீளாதுன்னா என்னங்க? கேட்டு வெட்டுறதா, வெடி வெடிக்கிறதா, மெழுகுவர்த்தி ஆஃப் பண்றதா? இல்லை. நாயகத்தின் நடைமுறை வாழ்க்கையை சொல்லுவது, நாயகம் எப்படி நடந்தார்கள், நாயகத்தின் வரலாறை புரட்டி பார்ப்பது, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வேண்டாம் என்று தடுத்தார்கள் என்பதை நாம் யோசித்து பார்ப்பது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி பார்ப்பது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே சஹாபாக்கள் நிறைய பேர்கள் பெருமானாரிடத்திலே வாலிப பருவத்திலே பெருமானாரிடத்தின் அன்பை பெற்றவர்கள். ரபிஆ, யார் அந்த ரபிஆ? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் ஒன்றி பிணைந்தவர்கள், அவர்களோடே இருப்பார்கள், பள்ளியிலே இருப்பார்கள். யாராவது அன்பளிப்பு கொடுத்தால் அதை சாப்பிட்டுக் கொள்வார்கள். பெருமானாரோடு சேர்ந்து சாப்பிடக்கூடியவர், பெருமானாருக்கு பின்னால் என்று சொல்லக்கூடியவர். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்திற்கு எழுந்தால் பெருமானாருக்கு ஒழு செய்வதற்கு தண்ணீர் எடுத்து கொடுக்கக்கூடியவர்கள் தான் ரபிஆ ரலியல்லாஹு. வரலாறுகளை படிக்க வேண்டும். இந்த ரபிஆ எப்படிப்பட்டவர்கள்? 25 வயது முடிந்து விட்டது. பெருமானார் ரபிஆவை பார்த்து சொன்னார்கள், ரபிஆ, உனக்கு 25 வயது ஆகிவிட்டது, நீ திருமணம் முடித்துக் கொள் சொன்னார்கள். ரபிஆ ரலியல்லாஹு, நாயகமே, பசித்தால் உங்களோடு சாப்பிட்டுக் கொள்கிறேன், நின்றால் தொழுகையில் உங்களோடு நின்று கொள்கிறேன், படுத்தால் பள்ளியிலே படுத்துக் கொள்கிறேன், எனக்கு வேறு ஏதும் இல்லை, எனக்கு யார் பெண் கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரபிஆ, நான் ஒரு வீட்டை சொல்லுகிறேன், அந்த வீட்டிலே போய் நான் சொன்னதாக நீங்கள் போய் அங்கே பெண் கேளுங்கள், கொடுப்பார்கள், திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ரபிஆ ரலியல்லாஹு சொன்னது மாதிரி பெருமானார் எந்த இடத்திலே சொன்னார்களோ அந்த இடத்திலே போய், அந்த வீட்டிலே போய் பெண்ணை கேட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, திருமணம் முடித்தார்கள், வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். பெருமானார் வீட்டிலே பெண்ணை விட்டு ரபிஆ பெருமானார் இடத்திலே வந்து சமூகம் வந்து சேர்ந்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், என்ன ரபிஆ, இன்னைக்கு உனக்கு திருமணம் முடித்த நாள் அல்லவா, மனைவியோடு போய் இருங்கள், இங்கேயே வந்துட்டீங்க,
உங்களை எதுக்கு திருமணம் முடிக்க சொன்ன, மனைவியோடு போய் இருங்கள் போங்க என்று சொன்னாங்க. சரி நாயகமே என்று போயிட்டாங்க. போனவர்கள் என்ன செய்தார்கள்? வீட்டுக்கு போனார்கள், மனைவியோடு பேசினார்கள், உறவாடினார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து உறங்கிவிட்டு சரியாக பெருமான் தஹஜ்ஜத் தொழுகைக்கு எழுந்து தங்களுடைய தேவைகளை முடிப்பதற்காக வேண்டி கதவை திறந்தால் ரபியா நிற்கிறார், பக்கெட்டோடு நிற்கிறார், தண்ணியோடு. என்ன ரபியா, வீட்டுக்கு போக சொன்னேன், இங்கே வந்திருக்கிறாய் ரபியா, என்ன ரபியா நீ இப்படி செய்து விட்டாய்? நீ புதுமா பிள்ளை அல்லவா, உன்னுடைய மனைவியோடு நீ இணைந்து இருக்க வேண்டிய நேரம் அல்லவா, இப்பொழுது இங்கே வந்திருக்கிறாயே? நாயகமே வீட்டுக்கு போனேன், என்னால் இருக்க முடியவில்லை, உங்களை பிரித்து என்னால் இருக்க முடியவில்லை நாயகமே, அதனால் வந்துவிட்டேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக பார்த்து கேட்டாங்க, ரபியா உனக்கு என்ன வேணும் கேளுங்க, உனக்கு என்ன வேணும் கேள் ரபியா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ரபியா ரலியல்லாஹு கேட்டார்கள், நாயகமே முராஃபத்துக்கு பின் ஜன்னா யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சொர்க்கம் மக்காமே மஹ்மூதா, அரசின் வலதுபக்கத்தில் இருக்கக்கூடிய யாரும் எந்த நபிகளுக்கும் கொடுக்கப்படாத சொர்க்கம், அதிலே நான் இருப்பேனே, உன்னை நான் எப்படி அழைத்து செல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு வேறு ஏதாவது கேள் ரபியா என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முராஃபத்துக்கு பின் ஜன்னா, அதையே திருப்பி சொன்னார், உங்களோடு சொர்க்கத்தில் இருக்கணும், உங்களுக்கு சொர்க்கத்திலே திருமணம் செய்யணும், பணி செய்யணும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ரபியா ரலியல்லாஹு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சஜிதா செய்து கொள், நாளை மறுமையிலே என்னோடு இருப்பீர் என்று 25 வயதுகள் முடிந்த ரபியா வாலிபரை பார்த்து பெருமானார் சொன்னார்கள். இன்னைக்கு வாலிபர்கள் அதிகம் சுஜூது செய்ய வேண்டும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அறிவுரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் காசு கொடுக்க வேண்டியதில்லை, முயற்சி செய்ய வேண்டியதில்லை, பாவம் செய்வதற்கு தான் காசு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு சூழ்நிலை, மது குடிக்கணும்னா காசு கொடுக்கணும், பாவம் இல்லையா? சஜிதா செய்யணும்னா காசு கொடுக்க வேண்டியதில்லை, தலையை கொண்டு போய் மண்ணில் வைக்கிறது தான். அதிகமாக சஜிதாவை செய்து கொள்ளுங்கள், முராஃபத்துக்கு பின் ஜன்னா என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார்கள். வாலிபர்களின் வழிகாட்டி எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மட்டுமா, இன்னும் நிறைய சரித்திரங்கள் இருக்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களுக்கு கொடுத்த சரித்திரங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றோடு இணைந்த பிலால் ரலியல்லாஹு எடுத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு கொடுத்த பாடங்களை போன்று வேறு இல்லை. உலகத்திலேயே மனிதர்களுக்கு மத்தியிலே வெறுப்புக்குரியவர்கள் பிலால் ரலியல்லாஹு. பிலால் ரலியல்லாஹுவை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் மிகப்பெரிய, அவர்களை பார்த்தாலே உதடு கடுத்திருக்கும் கருப்பு நிறத்தை கொண்டவர்கள், நீக்ரோவை சேர்ந்தவர்கள், பார்த்தாலே பிடிக்காது. அவர்களை அரபியர்கள் இப்படி சொல்வார்கள், அந்தன் காக்கா என்று சொல்வார்கள், கருவை நிறந்த காக்கை. நான்கு சொன்னாலே இப்படி சொல்வார்களாம், முகம்மதிற்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையா, இந்த அந்தன் காக்கா தான் கிடைத்ததா என்றெல்லாம் சொல்லும் அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்த பிலால் ரலியல்லாஹுவை கேவலமாக பேசினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிலால் ரலியல்லாஹுவை எங்கு கொண்டு போய் நிறுத்தினார்கள் தெரியுமா? மக்காவை வெற்றி கொண்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக பாங்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று மக்காவின் மேடையிலே முதலாக முன்னுரிமைப்படுத்தியவர்கள் பெருமானார் அந்த வாலிபரை தான். இன்று வரை அவருடைய குரல்களை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம், அவர்களின் வார்த்தைகளை நாம் அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட அல்லாஹு அக்பர் என்ற பாங்கு ஓசைகளை பிலால் ரலியல்லாஹுவினுடைய நன்மைகள் அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. எத்துணை முஅத்தின்கள் வாங்கி சொல்லுகிறார்களோ அத்துணை பேர்களின் நன்மைகள் பூரா உண்மை பிலால் ரலியல்லாஹுவை போன்று அவர்களின் நன்மைகள் பட்டியலிலே எழுதப்படுகிறது. இது பெருமானார் வாலிபருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வழிகாட்டுதல் என்பதாக சொல்ல முடியும். இது மட்டுமல்ல, பெருமானார் மக்காவின் மேடையில் மட்டும் கொண்டு போய் நிறுத்தவில்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னாங்க. பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே நான்
நல்லவர்களை விட முன்னால சொர்க்கத்துக்கு போகலாம். இன்ஷா அல்லாஹ் போவீங்க. அடுத்து வரிசையா கேட்டுட்டே வராங்க, நீண்டு கொண்டே போகும் வரலாறு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்கள் என்று சொன்னார்கள். மூமின்களுக்கு முன்னால சொர்க்கத்துக்கு போனோம், முஸ்லிம்களுக்கு முன்னால போனோம், சாலிஹீன்களுக்கு முன்னால போனோம், அதாவது வழிமார்களுக்கு முன்னால போகணும், எல்லாருக்கும் முன்னால் நான் போக வேண்டும் நாயகமே. கடைசியா வந்தாங்க முத்திரை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு முன்னால நான் சொர்க்கம் போறோம். எவ்வளவு புரியாத பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலால் எனக்கு முன்னால நீங்க சொர்க்கம் போவீங்கன்னு சொன்னாங்க. வாலிபரை பார்த்து பெருமானார் சுவனவாதி என்று உலகத்திலேயே அவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்தை வாங்கி கொடுத்தார்கள் வாலிபர்களுக்கு. அரிசின் நிலையிலே நிற்கக்கூடியவர்கள் என்று சொன்ன பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு, உங்களுக்கு எனக்கு முன்னால நீங்க சொர்க்கம் போவீங்க. எப்படி நாயகமே? மற்றதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நாயகமே, உங்களுக்கு முன்னால போறதை நான் வாபஸ் வாங்கிறேன். நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையை சொன்னார்கள், அல் கரீம் இலா வாதமா. சங்கையானவர் யார் தெரியுமா? கொடுத்த வாக்குறுதியை மாறு செய்ய மாட்டான். நபிமார்கள் கொடுத்த வாக்குறுதியை மறுக்க மாட்டார்கள், திருப்பி வாங்கவும் மாட்டார்கள். அதனால நீங்க எனக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்படி நான் என்று கேட்கின்ற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒட்டகத்தில் நான் சொர்க்கத்திற்கு ஒட்டகத்தில் ஏறி நான் பயணம் செய்தேன். ஒட்டகத்தின் மூக்கணாங் கயிறை எடுத்துக்கொண்டு முதலிலே சொர்க்கத்தின் வாசலில் உங்கள் கால் தான் வைக்கப்படும் என்று சொன்னார்கள். எனக்கு முன்னால் நீங்கள் தான் சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்று வாலிபர்களுக்கு அற்புதமான நிகழ்வு வரை வாலிபர்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நம் வாலிபர்களை எல்லாம் உருவாக்க வேண்டும், வரலாறுகளை படிக்க சொல்ல வேண்டும். பெருமானாரின் வரலாறுகளை படித்தால்தான் அவர்களின் நிலைமைகள் எல்லாம் மாறும், வழிகேடல்கள் எல்லாம் மாறும். இன்னைக்கு வாலிபர்களைத்தான் கண் வைத்து நிறைய பேர்கள் போதைக்கு அடிமையாக்குகிறார்கள், பெண்களுக்கு அடிமையாக்குகிறார்கள். மாது மது சூது என்றெல்லாம் சொல்லக்கூடிய பிள்ளைகளை அநியாயமாக அவர்களுடைய உள்ளங்களிலே ஈமானை எடுப்பதற்குண்டான வேலைகளை எதிரிகள் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய இளைஞர்களைத்தான் மிக முக்கியமாக செய்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர்களை பார்த்தா செல்லை இப்படி வச்சுக்கிறான், செல்லை இப்படி வச்சுட்டு இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கான், சொல்றான், என்னவோ சட்டை போடுறான், அவன் கத்துறான், இவன் கத்துறான், அங்க ஒருத்த உட்காந்து கத்திட்டு இருக்கான், சுடுறான், அவனை அடிடா ஒண்ணு. இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலைமைகள் மிகவும் பாவப்பட்ட நிலைமைகளாக போய்கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிரிப்பதற்கு சொல்லவில்லை, சிந்திக்க வேண்டும். வாழ்க்கையிலே முன்னேற்றங்களை இஸ்லாத்தில் பார்க்க வேண்டும். இதனால் நன்மைகள் கிடைக்காது. சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் சுவனத்தில் உங்களுக்கு மரம் நடப்படுகிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சும்மா சொன்னார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நன்மைகளை தேடி தரக்கூடிய விஷயங்களை நமக்கு சொல்லி தந்தார்கள். வாலிபர்கள் எல்லாம் அதை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி ரிதா அனஃபிஹி ஜீனத அர்ஷிஹி மிதாத கலிமாத்திஹி என்ற வார்த்தைகளை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு முறை சொன்னால் 3000 முறைகள் நீங்கள் சொன்ன நன்மைகள் உங்களுக்கு எழுதப்படுகிறது என்று சொன்னார்கள். சாதாரண விஷயமாகிறது, மந்திர வார்த்தைகள். இதையெல்லாம் இளைஞர்கள் தம்முடைய மனங்களிலே பதிய வைக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற வார்த்தைகளை சொன்னாலே சொர்க்கத்திலே மரங்கள் நலப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ தஹ்தா, யார் அந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்? அவர்களின் வரலாறுகளை புரட்டி பாருங்கள். அவர்கள் மிகப்பெரிய வாலிபர், மிகப்பெரிய வசதியானவர். வசதியான நேரத்திலே அவர்களின் செலவுகளை எங்கே கொண்டு போய் சேர்த்தார்கள்? அந்த வாலிபர்களுடைய வழிகாட்டுதலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு கொண்டு போய் சேர்த்தார்கள்? ஒரு ஏழை சஹாபி பணக்கார சஹாபியினுடைய பேரித்தம்பளத்தை எடுத்து வாயிலே போட்டு விட்டார். அந்த பணக்கார சஹாபி ஏழை சஹாபியுடைய வாயிலே இருக்கின்ற பேரித்தம்பளத்தை எடுத்தார். எடுத்தது மட்டுமல்லாமல் வாயில் எடுத்தார். ஏழை சஹாபி பெருமானார் இடத்துல வந்தாங்க, நாயகனே, இந்த பணக்கார சஹாபி என் பிள்ளை தெரியாமல் பேரித்தம்பளத்தை கீழே விழுந்த பேரித்தம்பளம். அதாவது பணக்கார சஹாபியும் ஏழை சஹாபிக்கும் வீடு பக்கத்துல ஒரே காம்பவுண்ட் சொல்லலாம். மரம் இருக்கு, மரத்தினுடைய பழம் இங்கே விழுந்துருச்சு ஏழை சஹாபி, அதை எடுத்து வாயில போட்டாரு, அதை எடுத்து வாயை கிழிச்சுட்டாரு.
அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமே அவர் பேசுகிற மரத்தை எடுத்தது தப்பு இல்லை, வாயில் எடுத்தது தப்பு. என்ன கேள்வி ஏதாவது எனக்கு சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணக்கார சஹாபி பார்த்து சொன்னாங்க, எப்பா அந்த ஒரு மரத்தை அவருக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த ஒரு மரத்தை அவருக்கு கொடுத்துருந்துட்டாங்க, லாபம் தான் தர முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பகவான் சொர்க்கத்துல ஒரு மரம் வாங்கி தரேன், நீ கொடுத்துருன்னு சொன்னாங்க. லாவல்லாஜி அல்லாவே இது சத்தியமா தரமாட்டேன்ட்டாரு. இதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அருள்தான் பெருமாள் செல்வந்தால் கொள்ளைப்பட்ட முகம் சுருக்கியது, சஹாபாக்களின் முகங்கள் எல்லாம் சுருங்கி போனது, ஏழை சஹாபிகளின் முகம் மாறி போனது. ஆனால் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகங்களையும் சஹாபாக்களுடைய முகங்களையும் ஏழை சஹாபி அவருடைய பிள்ளையின் முகங்களையும் அவர் வாய்க்கிழிந்த ரத்தங்கள் வருவதையும் பார்த்துக் கொண்டிருந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அவர்கள், நாயகமே எனக்கு அனுமதி கொடுத்தால் அந்த ஒரு மரத்தை நான் விலைக்கு வாங்கி தருவேன், நாயகமே எனக்கு சொர்க்கத்துல மரம் வாங்கி தருவீங்கன்னு கேட்டாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தஹ்தா நிச்சயமாக உங்களுக்கு சொர்க்கத்திலே மரம் வாங்கி தருவேன் என்று பெருமானார் வாக்கு கொடுத்தார்கள். உடனே அவர் போனாரு, பணக்கார சஹாபிகிட்ட போய் சொன்னாரு, என் தோட்டத்தில் இருக்கின்ற 10 மரங்களுக்கு பகரமாக ஒரு மரத்தை நீங்கள் பொருந்து என்று கேட்க லாபம் தர முடியாது சார். மீண்டும் சொன்னார், 100 மரங்கள் தருகிறேன், என் தோட்டத்திலே 100 மரங்களை உங்களுக்கு தருகிறேன், இந்த ஒரு மரத்தை கொடுங்க, லாபம் தர முடியாது, எல்லாமே மீது சத்தியமா தரவே முடியாதுன்னு சொன்னார். அவர் என்ன நினைச்சிட்டாரு, பணக்கார சஹாபி இவர்கிட்ட இருக்கிற மரத்தை பூரா வாங்கிடலாம், ஒரு மரத்துக்கு பகரமா அவர் தோட்டத்தையே விலைக்கு வாங்கிடலாம் அவரு நினைப்பு. இவருடைய நினைப்பு என்ன செஞ்சாரா, தோட்டத்தையே வித்தாலும் சொல்லி அந்த மரத்துக்கு பகரமா கொடுத்துறது. அபூ தஹ்தா கேட்டாங்க, 1000 மரங்கள் தருகிறேன், 1000 மரங்கள் தருகிறேன், இது போன்ற மரங்களை அந்த ஒரு மரத்தை கொடுத்துருந்தாங்க. ஓகேன்னு தருவது. 1000 மரங்களுக்கு பின்னால் ஒரு மரத்தை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஏழை சஹாபிக்காக வாங்கி அபூ தஹ்தா கொடுத்து விட்டார்கள். கொடுத்து விட்டவுடனே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக முகமலர்ச்சியோடு அந்த ஏழை சஹாபியிடத்தில் சொன்னார், இந்த மரம் உங்களுக்கு. அபூ தஹ்தா எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. போகும்போது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தஹ்தா கொடுத்தாங்க, பெருமாள் வாங்க அபூ தஹ்தா சொர்க்கத்துல மரம் வாங்கி தரேன்னு சொன்னேன், அது எப்படிப்பட்டதுனால கேட்காமே போயிட்டு இருக்கிறீங்களா, அந்த மரம் எப்படிப்பட்டது தெரியுமா உங்களுக்கு என்று கேட்கின்ற நேரத்தில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை அபூ தஹ்தா ரலியல்லாஹு பெருமானாரிடத்தில் திருப்பி கேட்டார்கள், நாயகமே அந்த மரம் எப்படிப்பட்டது? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனுடைய நிழல் இருக்கிறது அல்லவா, நான் சொர்க்கத்தில் உனக்கு இதற்கு பகரமாக வாங்கி கொடுக்கின்ற மரத்தின் நிழல் இருக்கிறது அல்லவா, அதன் துளை தூரம் எவ்வளவு தெரியுமா? 500 ஆண்டுகள். ஒரு மனிதன் 500 ஆண்டுகள் உலகத்தின் ஆண்டுகள் அல்ல, சொர்க்கத்தின் ஆண்டுகள், சுவனத்தினுடைய 500 ஆண்டுகள். ஒரு வேகமான குதிரையிலே நீங்கள் பயணம் செய்து போனால் அந்த நீங்கள் பயணம் செய்து போய்விடுவீர்கள் 500 ஆண்டுகள். ஆனால் அந்த நிழல் முடியாது, நிழல் உங்களால தாண்ட முடியாது. நீங்க போயிருப்பீங்க 500 ஆண்டுகள் தாண்டிடும், உங்களுடைய பயணம் 500 ஆண்டுகள் தாண்டினாலும் இந்த நிழலை உங்களால் தாண்டி போக முடியாது. அவ்வளவு பெரிய மரத்தை நான் உங்களுக்கு வாங்கி தருகிறேன் என்று சொன்னார்கள். இது வாலிபர்களுக்கு பெருமானார் நீங்கள் ஏழைகளுக்கு உதவுங்கள் என்ற அற்புதமான வழிகாட்டுதலை சொல்லி அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஏழைகள் தர்மம் செய்வதில் குறைந்து விட்டார்கள். நிறைய பேர் என்ன செய்றாங்க, யாராவது தர்மங்கள் கேட்டால் கை கால நல்லா இருக்கு, போய் சம்பாதிக்க வேண்டியதானே, நீ போனா ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கலாம், போய் சம்பாதிக்க. பெருமானார் சொன்னார்கள், உனக்கு கை கால் நல்லா இருந்தாலும் கால்கள் நல்லா இருந்தாலும் பார்ப்பதற்கு நல்லவனாக இருந்தாலும் குதிரையின் மீது வந்து உன்னிடத்தில் பிச்சை கேட்டால் யாசகம் கேட்டால் குடு, உனக்கு விருப்பம் இருந்தால் கூட, இல்லை என்றால் அவனை விமர்சிக்காதே என்று சொன்னார்கள் பெருமானார். ஏனென்று சொன்னால் வழிபோக்கர்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து குதிரையில வந்து நிற்பாங்க. யாரையும் நீ எதை கொண்டு விடாதே தவறாக என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்ல, இன்ன பாபுல் லன்ன இஸ்முன், நீ சில விஷயங்களை நினைப்பாய் தவறாக, அது பாவமாக மாறிப்போகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி நினைக்காதே என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வாலிபர்களின் நிலைமைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு பெருமானார் சொல்லித் தந்திருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, இன்னொரு வாலிபரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
அபூ ஹுரைரா பூனையின் தந்தை என்று சொல்லப்படும். பூனையின் தந்தை என்று சொல்லப்படும். அந்த பூனையின் தந்தை ஏன் அவர்களுக்கு பெயர் வந்தது வரலாறுகளிலே பொறிக்கப்படுகிறது. அவர் வீட்டுல பூனை வளர்த்துட்டு இருந்தாங்களாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க பூனையை செல்லமா வளர்ப்பாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பூனையை செல்லமா வளர்க்கின்ற நேரத்தில் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூனையின் மீது பாசமாக இருப்பதனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, ஒரு நாள் சட்டையை கழட்டி போட்டு ராத்திரி தூங்குவாங்க. தூங்கிட்டு இருக்கிறவங்க காலையில சுபுவுக்கு எந்திரிச்சு பார்த்தா அவங்க சட்டையில பூனை தூங்கிட்டு இருக்கும். அவங்க கரத்துல அவங்க கை ஒரு கூட்டம் இருந்தா அந்த கையில படுத்து தூங்கிட்டு இருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த பூனையை எடுப்பாம சட்டையை மட்டும் கட் பண்ணிட்டாங்க, கையை மட்டும் கட் பண்ணிட்டு ஒரு கை இல்லாம சுபு சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு கை இருக்கு, சட்டை கை இல்லை, ஒரு சட்டை கை இல்லாமல் தொழுகைக்கு சுபுவுக்கு வந்தாங்க. அப்படி வந்தா எப்படி பாக்குறவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னைக்கு என்ன அபூ ஹுரைராவுடைய ஒரு கை சட்டை காணவில்லை என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட உடனே நாயகமே இப்படி நடந்து போச்சு நாயகமே, அதனால பூனை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ன செஞ்சேன் வந்தேன் என்று சொன்னார்கள். அன்றையிலிருந்து நான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூனையின் தந்தை என்று பெயர் வைத்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, பெருமானாரோட இருப்பார்கள். அதிகமாக பெருமானாரோட அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களிலேயே இருப்பார்கள். அவருடைய வாழ்வாதாரங்கள் எதுவும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் வாழ்வார்கள். அவர்கள் முழித்தால் விழிப்பார்கள், உறங்கினால் உறங்குவார்கள், தொழுதால் தொழுவார்கள், சிரித்தால் சிரிப்பார்கள், அழுதால் அழுவார்கள். இப்படி பெருமானாருடைய வாழ்க்கையிலே ஒன்றி போன வாலிப அபூ ஹுரைரா அவர்கள் தான். நாயகத்தின் வரலாறுகளை அதிகமாக, நாயகத்தினுடைய ஹதீஸுகளை அதிகமாக இந்த மக்களுக்கு, இந்த சமூகத்திற்கு எடுத்து தந்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. எங்கு புத்தகங்களை கிதாபுகளை தொடர்ந்து பார்த்தாலும் அந்த அபூ ஹுரைரா அப்படித்தான் இருக்கும். அதிகமான ஹதீஸுகளை அறிவித்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பெருமானாரோடு நீண்ட காலங்கள் பயணித்தவர்கள். அவர்களுக்கு பசி எடுத்தா பெருமானார் வந்துருவாங்க. பசி எடுத்தா பெருமானார் வந்தாங்க. பெருமானார் எதை கிடைச்சாலும் ஒரு நாள் கடுமையான பசியில இருந்தாங்க அபூ ஹுரைரா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெருமானார் முகத்தை பார்த்தாங்க, பசி அதிகமாக இருக்குன்னு அபூ ஹுரைரா பசிக்கு நாயகமே பயிர் கிள்ளுது, பெருகுடல்கள் பெருகுடலை திங்குது, பெருகுடலை திங்குது, அவ்வளவு பசியாக இருக்கு. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கிளாஸ் பால் வருது. இதெல்லாம் கேட்ட சம்பவங்கள் தான் நினைவுபடுத்த வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர்களுக்கு வரலாறுகளை நினைவுபடுத்த வேண்டிய சூழ்நிலைகளிலே இருக்கிறது. வாலிப பருவங்களிலே பெருமானார் இளைஞர்களிடத்திலே நடந்து கொண்ட நடைமுறைகள், அவர்களுக்கு கொடுத்த அறிவுரைகள் நிறைய இருக்கிறது. கஞ்சல் நாளைக்கு எப்போ அந்த கிளாஸ் நம்மகிட்ட கொடுப்போம், பச்சி பயங்கரமா குடிப்போம் இருந்தாங்க. கஞ்சல் நாளைக்கு பார்த்தாங்க, சமூகத்துல 70 பேர் உட்கார்ந்தாங்க. அந்த கிளாஸை வாங்கி, ஒரு கிளாஸ் டம்ளர் பாலை வாங்கி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் கொடுங்கன்ட்டாங்க. அவங்கள குடிக்க சொல்லுவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க, எல்லாத்துக்கும் கொடுங்கன்ட்டாங்க. 70 பேர் குடிச்சாங்க. ஒரு கிளாஸ் வாங்க 10மா. பெருமானார் கரம் பட்டது எதுவுமே குறைந்ததில்லை, எதுவுமே நரக நெருப்பில் தீங்கியதில்லை. பெருமானாரின் கரம் பட்டது எப்பொழுதுமே பொக்கிஷமாகத்தான் இருக்கும். இந்த உலகத்திலும் அது பிரயோஜனமாக இருக்கும், வரக்கத்தாக இருக்கும், மறு உலகத்தில் சொர்க்கத்திற்கு சொந்தமாகும். அதனால சஹாபாக்கள் நிறைய பேர்கள் பெருமானாரின் மேனியில் பட்ட ஆடைகளுக்கு பிரியப்பட்டார்கள். பெருமானாரின் மேனியின் மீது தன்மேனி பட வேண்டும் என்றால் அவர்கள் ஆசைப்பட்டவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். வரலாறுகளை தோண்ட தோண்ட பெருமானாரின் வரலாறுகள் வந்து கொண்டே இருக்கும். சுரங்கத்தை போன்று வந்து கொண்டே இருக்கும், நீர் ஊற்றை போன்று வந்து கொண்டே இருக்கும். அபூ ஹுரைரா 70 பேருக்கு பாலை கொடுத்து வந்தாரு. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி அந்த கிளாஸ் காமிச்சா அதே அளவு தான் இருக்கு. குடியுங்கள் அபூ ஹுரைரா குடிச்சாரு, குடியுங்கள் அபூ ஹுரைரா குடிச்சாரு, குடியுங்கள் அபூ ஹுரைரா. பெருமானார் குடிக்க சொன்னார், வயிறு முட்டை குடிச்சார். நாயகமே இதுக்கு பின்னால குடிச்சா 2 நாயகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே வாழ்வர்களுக்கு கொடுத்த அறிவுரை என்ன தெரியுமா? பசித்தாலும் சரி, தனக்கு இருக்கின்றதிலே அடுத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் உணர்த்தினார்கள்.
உனக்கு பசி இருந்தாலும் உன்னோடு சேர்ந்திருப்பவர்களை பசியோடு விட்டு நீ சாப்பிடக்கூடாது. பெருமானாரின் பழக்கமே அதுதான். பெருமானார் ஹிஜ்ரத்துக்கு செல்லும் போது கூட அப்படித்தான். இது போன்ற வாழ்க்கைகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பைய கொடுத்து இதை வச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்குள்ள பேரிச்சம்பழம் போட்டு கொடுத்துட்டாங்க. அவர் பசி தாங்க மாட்டாங்க. அவர்கள் அபூ ஹுரைரா எல்லாம் பசி தாங்க மாட்டாங்க. இந்த பேரிச்சம்பழத்தை வச்சுக்கீங்க, திறந்து பார்க்காதீங்க, எப்ப கை விட்டாலும் பிஸ்மில்லாஹ் சொல்லி எடுத்து சாப்பிட்டுட்டே இருங்கன்னு சொன்னாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், வரலாறுகளே அழகாக சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முழுக்க, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலங்கள் முழுக்க, உமர் ரலியல்லாஹுடைய காலங்கள் முழுக்க நான் அந்த பையை வச்சுக்கிட்டு நான் என்ன செஞ்சேன், எடுத்து பிஸ்மில்லாஹ் சாப்பிடுவேன், யாரு கேட்டாலும் எடுத்து கொடுப்பேன், குறையாது. பெருமானாரின் கரம் பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீயும் உண்டு மகிழ்ந்து கொள், மற்றவர்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சியை கொடு, நீ அடுத்தவர்களுக்கு உணவழி, அதுதான் மிக சிறந்த தானம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பசித்திருந்தாலும் அடுத்தவர்களை நீ புசிக்கவை என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி கொடுத்த அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வரை அந்த பையை நான் வைத்திருந்தேன், உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியை தொலைத்து போனது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு போவதற்கு முன்னாடி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு போவதற்கு முன்னாடி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, அபூ ஹுரைரா, ஒரு நாள் எப்பொழுது வருவேன் என்று தெரியாது, எப்பொழுதாவது வருவேன், உன்னை நான் அழைத்துக் கொண்டு இங்கிருந்து நான் மதீனாவிற்கு போகுவேன் என்று சொன்னார்கள். அவ்வளவுதான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயிர் விலை பேசப்பட்டது. 100 ஒட்டகங்கள், செந்நிற ஒட்டகங்கள், பெருமானாரின் தலையை கொய்து வந்தால் 100 செந்நிற ஒட்டகங்கள் கொடுக்கப்படும். விலை பேசப்பட்டு விட்டது. பெருமானாரின் வீட்டை முற்றுகையிடப்பட்டது. 100 வாலிபர்கள் வாள் ஏந்தி நிற்கிறார்கள். எப்பொழுது பெருமானார் வருவார்கள், கழுத்தில் கையை வைப்போம், எடுத்து செல்வோம் என்று ரெடியாக நிற்கிறாங்க. இரவு நேரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது, நாயகமே நீங்கள் புறப்பட்டு போகுங்கள். போகின்ற நேரத்திலே இந்த ஆயத்தை நீங்க ஓதிட்டு போங்க, எதிரிகள் எல்லாம் கண்களை விடுத்துக் கொண்டு உங்களுக்கு வழிவிடுவார்கள். 100 வாலிபர்கள், வாள் ஏந்தியவர்கள், பெரும் வாலிபர்கள் அல்ல, எங்கு கிடைத்தாலும் பெருமானாரை விட்டு சொந்தமாக கேள்வார்கள். பெருமானார் இந்த ஆயத்தை ஓதிட்டு மண்ணெடுத்து ஊதிட்டு போனாங்க. எல்லா கண்களும் விழித்த கண்கள் எல்லாம் விழித்த நிலையிலேயே கண் தெரியாமல் போனார்கள். பெருமானார் போனார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போனார்கள். வீட்டின் கதவை தட்டுவதற்காக வேண்டி பெருமானார் கதவை தட்டுவதற்கு கையை வைத்தார்கள். கதவு திறந்தே இருந்தது. அபூபக்கர் கேட்டாங்க, பார்த்தா அபூபக்கர்ல ரெடியா நிக்கிறாங்க, பேக்கும் பையோட. என்ன அபூபக்கர், நான் இப்பொழுது வருவேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் போன் கூட பண்ணலையே உங்களுக்கு. இன்னைக்கு நிலைமை இருந்தா அன்னைக்கு போனே கிடையாது, தகவல் எதுவும் உங்களுக்கு நான் கொடுக்கவில்லையே, எப்படி நீங்கள் நான் வருவேன் என்று நினைத்திருந்தீர்கள் என்று கேட்ட உடனே பெருமானாரின் மீது இருந்த அன்பு, பெருமானாரின் மீது அவர்களுக்கு இருந்த அன்பு, அவர்களின் மீது பெருமானாருக்கு இருந்த அன்பு அவர்களை தூங்க வைக்கவில்லை. நீங்கள் என்றைக்கு சொன்னீர்களோ இரவும் பகலும் நான் தூங்கவில்லை, நாகமே நீங்கள் சொன்ன அன்னையிலிருந்து இங்குதான் இருக்கிறேன். எப்ப வருவீர்கள்? நான் உங்களுக்காக வேண்டி காத்திருக்க வேண்டும், நீங்கள் எனக்கு வந்து காத்திருக்க கூடாது என்ற விஷயத்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தவர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை இந்த வரலாறுகளின் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் வாலிபர்களுக்கு என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு இன்னும் 2 நபர்களை அழைத்துக் கொண்டு ஹிஜ்ரத்திற்கு போவார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு போகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு யூதர், அவர் வழிகாட்டுகிறார். மதீனாவிற்கு போகக்கூடிய சுருக்கமான வழி, குறுக்கு வழி. போகின்ற வழியிலே பெருமானாருக்கு கடுமையான பசி எடுத்து விட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே சொல்லுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? போகும் வழியிலே, வழி தடங்களிலே, அன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு மாதிரி பாஸ்ட் ஃபுட் ஹோட்டல் இருந்துச்சுன்னு சொன்னா சாப்பிட்டுருப்பாங்க இல்லைங்களா? பிரியாணி தடுக்கி விழுந்த இடத்துல பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, வாணியம்பாடி பிரியாணி, எல்லா பிரியாணி, தலப்பாக்கட்டு பிரியாணி, என்னென்ன பிராண்ட் இருக்கோ எல்லா பிரியாணியும் வந்துருச்சு இன்னைக்கு.
அன்னைக்கு அது இல்ல, எந்த இடத்துலயுமே கடை இல்லை, பூராவே பாலைவனம் தான். மேல பார்த்தா வெயில், கீழே பார்த்தா மணல், கடுமையாக சுடும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகின்ற பாதைகளிலே யாராவது அந்த பாலைவனத்திலே ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் குடிசைகளை போட்டு உட்கார்ந்திருந்தால் தான் நிழல் கிடைக்கும். ஒரே ஒரு குடிசை மட்டும் இருக்கிறது, ஒரு மூதாட்டி அந்த குடிசையிலே இருக்கிறார்கள். எப்பொழுதுமே அந்த பெண்மணி மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லக்கூடிய வழிபோக்கர்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய பெண்மணி மூதாட்டி அவர்கள். சொல்றாங்க, நாயகன் அந்த மூதாட்டிகிட்ட போய் கேட்போம். எப்பவுமே அந்த அம்மா என்ன செய்வாங்க, விருந்து கொடுப்பாங்க, அங்க போய் கேட்போமே என்று சொன்ன உடனே சரி கேளுங்கள் என்று அனுமதி கொடுத்தார்கள். அனுமதியை கேட்டுக்கொண்டு அபூபக்கர் அங்க போனாங்க. போய் அந்த அம்மாட்ட போய் சொன்னாங்க, எங்க தலைவர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, கடுமையான பசி, ஏதாவது உணவுகள் இருந்தால் கொடுங்களேன் என்று கேட்ட உடனே முந்தி செய்து கொடுத்துட்டு கொடுங்க, இப்ப எனக்கு வயசாச்சு, என்னால முடியல, இப்ப செய்யறது இல்லைன்னா சரி வேற ஏதாவது இருக்கிறா, பால் ஏதாவது இருக்கிறா, என்கிட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, அது குட்டி தான் இருக்கு, நீங்க குட்டியை மட்டும் கொடுங்க, எங்க தலைவர் கரம் வைத்தால் பால் கொடுக்கும் என்று சொன்னாங்க. அதனால இப்படிப்பட்ட அற்புதமான தலைவர் சரின்னு கொடுத்து அந்த அம்மா வயதாட மூதாட்டி அபூபக்கருக்கு அவங்க ஆட்டை கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தாங்க. பெருமானாரே சின்ன ஆட்டுக்குட்டி தான் இருக்கு, அது மடுவும் சின்னதான் இருக்கு, என்ன செய்வது? பெருமானார் கரத்தை வைத்தார்கள், பால் சுரந்தது. பெருமானார் கறந்தார்கள், தங்களுடைய கையிலேயே கறந்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்தாரே தோ ஜஹான், இரண்டு உலகத்திற்கும் தலைவர், பால் கறந்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பால் கறந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த பாத்திரத்தில் பாலை கறந்து முதலிலே அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்தாங்க. அந்த மூதாட்டி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பால் கறந்து அவர் வேலைக்காரர் தலைவர் வேற ஒருத்தர் இருப்பார் போட்டு. இரண்டாவதாக கறந்தார்கள், வழிகாட்டிக்கு கொடுத்தார்கள். மூன்றாவதாக கறந்தார்கள், இன்னொரு மனிதருக்கு கொடுத்தார்கள். மொத்தம் 3 மனிதர்கள் குடித்து விட்டார்கள். 4ஆவதாக பெருமானார் எடுத்து கொடுத்தார்கள். குடிச்சு முடிச்சு அந்த ஆட்டம் அவங்களுக்கு கொடுத்த உடனே அந்த அம்மா கேட்டான், தலைவர் சொல்லி அது யாருப்பான்னு. பால் கறந்தாரு வருது, அவர் தான் தலைவர். தலைவர் சொல்ற பால் கறந்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு கடைசி அவர் பிடிக்கிறாரு, கையில் போகும் ஆதிமுகம் இருக்கிறார். கூட்டத்தின் தலைவர், அந்த பிரஜைகளுக்கு அவர் சிறுமத்து செய்யக்கூடியவர் தான் கூட்டத்தின் தலைவர் என்ற அற்புதமான விஷயத்தை வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை நீங்கள் தலைவராக இருந்தால் தொண்டர்களுக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை வாலிபர்களுக்கு பெருமான் கொடுத்த பாடங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் நேரத்தில் மட்டுமல்ல, பெருமானாரிடத்திலே எப்பொழுது போய் இருந்தாலும் ஒரு அறிவுரையை பெறாமல் யாரும் வர முடியாது. அப்படிப்பட்ட பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்கு நிறைய வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறார்கள். இளைஞர்கள் எல்லாம் தங்களுடைய வழிகளை சரியாக ஆக்கிக் கொண்டால் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் ஈருலகிலும் அவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் என்பதை பெருமானார் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டியதே மிகப்பெரிய அதிசயமான ஒரு உலகம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழகாக சொன்னார்கள் வாலிபர்களுக்கு, நீங்கள் நண்பர்களை தேர்வு செய்யும் பொழுது நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்கள் சொன்னாங்க. நம்ம பிள்ளைகளை பார்க்கணும், நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா நல்ல நடத்தை உள்ளவனா என்று பார்த்தால் அவன் நண்பனை பார்த்தால் தெரிந்து விடுவோம். பெருமானார் சொன்னார்கள். பெருமானாருடைய நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய நண்பர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் எப்படி தேர்வு செய்ய சொன்னார்களோ அதுபோன்று அபூபக்கர் ரலியல்லாஹு நண்பரை பெருமானாரை தேர்வு செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு பெருமானாரை தேர்வு செய்தார்கள். அலி ரலியல்லாஹு பெருமானாரை தேர்வு செய்தார்கள். இன்னைக்கு நண்பர்களின் மூலமாகத்தான் இன்னைக்கு வாலிபர்கள் கெட்டு போகிறார்கள். அத்தா அம்மா பேச பேசுறதே இல்லை. சொல்லுவாரு, ரொம்ப தூர பயணம் வண்டியில போகாத என்பது. நண்பன் சொல்லுவான், ஜாலியா இருக்கு போனான்னா, வரும்போது ஆம்புலன்ஸ்ல வருவான். அத்தாவுக்கு தெரியாம செய்வான், யாரையும் குறையாக சொல்லவில்லை. இன்னைக்கு இருக்கின்ற ஜெனரேஷன்கள் அப்படித்தான் இருக்கிறது. பெற்றோர்கள் சொல்வதற்கு மாற்றமாக நடப்பதுதான் இன்றைய பிள்ளைகள் வாலிபர்களிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள். வருங்கால ஜெனரேஷன் இன்னைக்கு இவங்க எப்படி இருந்தால் நாளைக்கு அவர்களின் பிள்ளைகள் எப்படி இருப்பார்களை யோசிக்க வேண்டும் என்பதைத்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களுக்கு நிறைய வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறார்கள். நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்கள்.
லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்படித்தான். நான் தெரிவிக்க அல்லாஹ்வுக்கு நீ சிறுக்கு வைக்காதே, உன் பெற்றோர்களுக்கு நீ பணிவிடைத்து, உன் பெற்றோர்களுக்கு நீ பணிவாக நடந்து கொள், உன் பெற்றோர்களுக்கு முன்னால் உன் குரலை உயர்த்தாதே. இன்னைக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெற்றோர்கள் கீழே உட்கார்ந்து இருக்காங்க, மேலே ஏறி உட்கார்ந்துருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தை சொன்னாங்க, அல்லாஹ்வை வணங்கியதற்கு பின்னால் உங்கள் பெற்றோர்களுக்கு நீ இஹ்சான் செய், உபகாரம் செய். இன்னைக்கு பெற்ற முதியவர்களை மதிப்பதே இல்லை. அது பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, புகுந்த வீட்டில் வரக்கூடிய பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எனக்கு மாமனார் வேணாம் மாமியார் வேணாம். முதியவர்களை விதித்தால் நமக்கும் நிதி கிடைக்கும், முதியவர்களை மதித்தால் மதிப்பு கிடைக்கும். அன்பிற்கிறியவர்களை இன்றைய ஜெனரேஷன்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், வருகின்ற மருமகள்கள் என்ன சொல்லுகிறார்கள், உங்க அத்தா அம்மாதான் வேணாம், லக்கேஜே வேணாம், லக்கேஜ் ஆக்கிட்டாங்க நம்மள. இன்னைக்கு நிலவரம் பெண்களிடத்திலே முதியவர்களின் நிலைமைகளை நபிகள் நாயகம் வழிகாட்டுதல்களை இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் எடுத்து என்ன சொன்னார்கள், நாம் சொல்லுவதே இல்லை. பெற்றவர்கள் எல்லாம் இரவு நேரங்களிலே படுக்கின்ற நேரங்களிலே நபிகளின் வரலாறுகளையும் அதனுடைய அற்புதங்களையும் அவர்களின் அறிவுரைகளையும் அவர்களுக்கு ஒன்று ஒன்றாக அவர்களுக்கு படுக்குகின்ற நேரங்களிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு வாலிபர்கள் எல்லாம் படுக்கும் போது ஓதிட்டா படுக்கிறாங்க, டச் போன டச் பண்ணிட்டு தான் படுக்கிறாங்க இல்லைங்களா? நேரமா தூங்குறாங்களா? நேரமாக தூங்கி நேரமாக எழுவதுதான் இஸ்லாமியர்களின் வழக்கம். எல்லா மனிதர்களும் சமயத்தவர்கள், சகோதர சமயத்தவர்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு சாணியை தொழிச்சு நஞ்சீத்தை தொழிச்சுட்டு கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. நாம போர்வையை போட்டி வாங்க சொல்லும் போது எடுத்து போட்டி படுக்கிறோம். நம் பிள்ளைகளை நரகத்திற்கு தயாரிப்பு செய்து கொண்டிருக்கிறோமே தவிர அவர்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கின்ற குழந்தைகளாக நாளை மறுமையிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் குழந்தைகள் நாளை உங்களுக்கு எதிரிகளாக நிற்பார்கள். சொல்லுவார்கள், பிள்ளைகளை நரகத்திற்கு இழுத்துக் கொண்டு போகின்ற நேரத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், முதலிலே எங்கள் பெற்றோர்களை நரகத்தில் தள்ளுங்கள் என்று சொல்வார்கள். ஏன் என்று கேட்கின்ற நேரத்திலே சொல்லுவார்கள், எங்களுக்கு நேரான வழியை காட்டவில்லை, எங்களுக்கு வாலிபத்திலே சரியான வழியை வழிகாட்டுதலை கொடுக்கவில்லை, அதனால முதல்ல எங்க பெற்றோர்களை நரகத்துல கொண்டு தள்ளுங்க என்று சொல்லுவார்கள். நாளை மறுமையிலே வாலிபர்கள் பெற்றோர்களுக்கு எதிரிகளாக மாறி போவார்கள் என்ற விஷயத்தை பெருமானார் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். ஆகையால் நம் பிள்ளைகளை, வாலிபர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டினார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழி நடத்தினார்களோ, சஹாபாக்களை எப்படி கொண்டு சேர்த்தார்களோ, இந்த வரலாறுகளை நம் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவதோடு உணர்வோடு அவர்களுடைய உள்ளங்களிலே இந்த விஷயங்களை நாம் சொல்லித் தந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் வாலிபர்கள் நாளை அரசின் நிழலிலே நிற்பதற்கு தயாராகி விடுவார்கள். வல்ல ரஹ்மான் வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டினார்களோ அதுபோன்று நாமும் நடந்து நம் வாலிப பிள்ளைகளையும் நடக்க வைத்து வாழும் காலங்கள் எல்லாம் நாயகத்தின் சுன்னத்துக்களை விடாமல் பெருமானாரை பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர்களாக முராபத்துவத்தில் ஜன்னா பெருமானாரோடு சொர்க்கத்தில் இருக்கின்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். வாழும் காலங்கள் எல்லாம் சாபாவிற்கு சென்று ஹஜ் செய்யக்கூடியவர்களாக, உம்ரா செய்யக்கூடியவர்களாக, வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானாரின் ரவுலாவை பார்த்து சந்தித்து நேரடியாக தலாமை சொல்லி அவர்களுக்கு பதில் தலாமை பெறக்கூடியவர்களாக, வாழும் காலங்களிலேயே பெருமானாரை கனவிலே கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்களிலே கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு நடந்து கலிமாவோடே மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உலகத்திலே வாழுகின்ற முஸ்லிமான ஆண் பெண் அவர்களின் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக என்ற துஆவோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாக்குறுத்தாவானா வலில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.